மந்தவாசியில் இருக்கிற ஒரு கோவிலுக்கு தான் வந்து கிளம்பிட்டோம். நான் ஒன்றும் வண்டி வாங்கி ஒருத்தடி கூட போலீஸ் கிட்ட மாட்டவே இல்லை. பாய் 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 பாய். பசங்க வர மாதிரி அந்த பையன் ரொம்ப நேரமாக நின்று பார்த்துட்டு இருக்கான். என்ன கேமரா, ஸோ 1 lakh கேமரா இதை வச்சு நம்ம ஃபோட்டோ ஷூட்லாம் பயங்கரமாக எடுக்க போகிறோம். இதுலேயே குளிப்பாரு, இதில் தான் வந்து சிவன் குளிப்பாரான். இன்னும் வந்தால் பாடு இல்லை, ஏற்று ஊற்றுறாப்பா. ஏய் நல்லா இருக்குதுண்ணா. என்ன எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் கிங் ரைடர் சதீஷ். நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்தவாசியில் இருக்கிற ஒரு கோவிலுக்கு தான் வந்து கிளம்பிட்டோம். இந்த கோவில் வந்து ஒரு மலை மேலே வந்து இருக்குது. மலை மேலேனா ஒரு மலை மேலே வந்து கொஞ்சம் கிளைம் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். நமக்கு இந்த முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரத்னகிரி, தீர்த்தகிரி, கஞ்சனகிரின்னு சொல்லிட்டு நம்ம போயிருந்தோம். ஸோ அதே மாதிரி ஒரு பிளேஸ் தான் இதுவும். எனக்கு புதுசாக கேமரா வேறு வாங்கியிருக்கேன் மச்சான். ஸோ அந்த கேமராவை இன்றைக்கி செக் பண்ணி பார்க்கலாம் எல்லாத்தையும். சரி வாங்க, நான் அப்படியே உங்களுக்கு போக கண்டினியூ பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக இருந்தீங்கன்னா, என் பேர் தான் கிங் ரைடர் சதீஷ். நம்ம சேனலில் ட்ராவல் ரிட்டர்னாக ஒரு பைக் ரிட்டர்ன் வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி ஆளில் போட்டுருங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். மறக்காம போய்ட்டு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. சரி வாங்க அப்படியே கிளம்பலாம். அப்படியே இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஒரு டீ குடிச்சிட்டு எவ்வளோ நேரம், நான் 9:30 வந்துட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா இப்போது 10 o'clock ஆக போகுது. 1/2 hour லேட் எல்லோரும். ஸோ இன்றைக்கி ரைடு வந்து ரொம்ப ஷார்ட் ரைடு தான். ஏன்னா காஞ்சிபுரத்துலேருந்து அரௌண்ட் ஒரு 50 kilometers தான் வருது இந்த வந்தவாசி மலை. அந்த இடம் இருக்கிற, அந்த மலை இருக்கிற இடத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா தவளகிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே தான் இப்போ நம்ம கிளம்பிட்டோம். இந்த தவளகிரியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ஒரு சிவன் டெம்பிள் இருக்கக்கூடிய ஒரு கோவில். இது அந்த கோவில் வந்து வந்தவாசி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து, வந்தவாசி அப்படின்ற ஊரில் தவளகிரின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மலையோட பேர் சம்திங். ஸோ இந்த மலை, இது வந்து மலைக்கு மேலே, இந்த கோவில் வந்து மலைக்கு மேலே தான் இருக்குது. ஓகேவா? நம்ம கஞ்சனகிரி, இந்த தீர்த்தகிரிலாம் பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி மலை மேலே ஏறி போயிட்டு நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த தவளகிரியை ஓன் பண்ணுறதுக்காக அந்த பழைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா போர்லாம் நடக்கும்ல, அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த போரோட பேர் வந்தவாசி போர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. நான் சர்ச் பண்ணி கற்றுக்கிட்டேன். இதெல்லாம் வந்தவாசி போர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இந்த மலையை ஓன் பண்ணுறதுக்காக வந்து இந்த பிரெஞ்சுக்காரங்கன்னு சொல்லுவாங்களே, அப்போல்லாம் இந்த பிரெஞ்சுக்காரங்க, இங்கிலீஷ்காரங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி ஃபைட் பண்ணிக்கிட்டு இந்த இங்கிலீஷ்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சிடுறாங்க. அவங்க ஜெயிச்சுட்டு இந்த தவளகிரி அப்படி பார்த்திங்கன்னா ஓன் பண்ணிடுறாங்க. அவங்களுடைய இதுக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க, அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாறி இருக்குது. இந்த தவளகிரி அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருந்திருக்கு. அவங்க ஓன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தவளகிரி அப்படின்ற ஒரு இடத்தையே வந்து பார்த்திங்கன்னா அவங்க மாற்றிட்டு இருக்கிறாங்க வேறு மாதிரி. இந்த மலைக்கு மேலே வழியெலாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கிறாங்க. அந்த இங்கிலீஷ்காரங்க சொன்னால அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாறை அந்த மாதிரிலாம் தான் இருந்திருக்கான். அவங்க ஓன் பண்ணதுக்கப்புறம் இந்த மலைக்கு மேலே வந்து அந்த மலைக்கு மேலே போகிற மாதிரி வந்துட்டு ஒரு வழியை வந்து பார்த்திங்கன்னா அவங்களே உருவாக்கியிருக்காங்க. நம்ம அப்படியே ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு போகலாம். மச்சான் வேறு புதுசாக கேமரா வேறு வாங்கியிருக்கான். எப்படி நிறுத்தலாம்டா? எப்படி நிறுத்தலாம்? நான் ஒன்றும் வண்டி வாங்கி ஒருத்தடி கூட போலீஸ் கிட்ட மாட்டவே இல்லை. போய்ங்களா? ஓகே, அப்படியே இங்கே ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலாம். நம்ம நல்லா இருந்தது எங்கள் ஸ்பாட்டு, தண்ணியில் வந்து. அதனால் அப்படியே ஒரு 2 3 கேமரா எப்படி இருக்குன்னு செக் பண்ணோம். பக்காவாக இருக்குது கேமரா. அதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோ ஷூட்லாம் பயங்கரமாக எடுக்கலாம் அந்த கேமரா வச்சு. 2 கூப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அப்படியே தவளகிரிக்கு போக வேண்டியது தான். அந்த இடத்துல தண்ணி கொஞ்சம் ஒரு இடத்துல வந்தது ஏரி மாதிரி, அந்த இடத்துல இந்த ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்துகிட்டு அப்படியே போய் ஃப்ரெண்டை பிக் பண்ணிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இந்த தவளகிரியை பற்றி நான் நிறைய சர்ச் பண்ணி நிறைய கற்றுக்கிட்டேன். ஒரு வாரம் ஃபுல்லாக நான் இந்த தவளகிரியை பற்றி சர்ச் பண்ணி, சரி ஓகே நம்ம வீடியோ இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி வச்சிட்டேன். இப்போ கேமரா ஆன் பண்ணிட்டு பேசினேன், அப்படியே ஃபுல்லாக மறந்துச்சு பாதி. என்ன பண்ணுறது? பாய் 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 பாய். பசங்க வர மாதிரி. ஓகே, அப்படியே நம்ம என்ன சொன்னேன், அது மறந்துட்டேன் நான். பாதி விஷயத்தை பாதி விஷயத்தை அப்படியே மறந்துட்டேன். டேய்
சாயலா சித்ரா மேலே சூப்பர்ரா, போடா போடா. அப்படியே பாதி விஷயத்தை நான் மறந்துட்டேன். நான் மறுபடியும் நான் இங்கே வந்து இப்போ எங்கேயாச்சும் நிறுத்தணும் அப்படின்னா, சாப்பிட டீ குடிக்க எங்கேயாச்சும் நிறுத்தணும் அப்படின்னா நான் மறுபடியும் பார்த்துட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் அப்படியே அதை கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 50 கிலோமீட்டர்ஸ் சம்திங் வருது இந்த தவளகிரி. நீங்கள் ஆற்காடு, வேலூர், ராணிப்பேட்டை இந்த சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 70 அந்த கிலோமீட்டர் 70, 75, 80 அந்த கிலோமீட்டர்ஸ் வருது. இதுவே நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 120 கிலோமீட்டர்ஸ் வருது. அப்புறம் இங்கே திண்டிவனம், திண்டிவனம் அங்கே பாண்டிச்சேரி இங்கெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ நீ எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் ஒன் டைமாவது வந்து இந்த இடத்தெல்லாம் விசிட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அதனால தான் நானே பார்த்துட்டு போகிறேன். நானும் யூடியூப்பில் நிறைய பார்த்தேன், வீடியோஸ்லாம் பக்காவாக இருக்குது. ஸோ அதனால தான் ஓகே அப்படியே பசங்களை கூப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்தமாரி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ரைட்லாம் வாங்க, ஜாலியாக இருக்கும். நான் இத்தனை நாள் வரல. நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே நான் சப்பா ரைடு போயிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். நம்ம வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த செகண்டாக போட்ட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 25K வியூஸை வந்து க்ராஸ் பண்ணிடுச்சு. ஐ வாண்ட் ஸோ ஹாப்பி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் நான் அதுக்கடுத்து போட்ட வீடியோஸ்லாம் அவ்வளோ ரீச் ஆகலை. அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 530 வந்துடுச்சு. 530 ரைடர்ஸ் வந்துட்டீங்க. இன்னும் 1Kக்கு வந்து பார்த்திங்கன்னா 460 சம்திங் தான் இருக்குது. ஸோ பட்டுன்னு பண்ணி விட்டிங்கன்னா நம்ம 1K ரீச் பண்ணிடலாம். அப்படியே 1K, 2K, 3K, 4K, 5K, 10Kன்னு போயிட்டே இருக்கணும். நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பண்ணணும். சரி, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம். கூடிய சீக்கிரத்தில் நான் வந்து ஒரு ஃபுல் டைம் யூடியூபராக மாறணும். எனக்கு அதுதான் இப்போதைக்கு இருக்கிற ஆசையே. நம்ம வந்து ஃபுல் டைம் யூடியூபராக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை, ஒரு 5 lakh ரீச் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் டைம் யூடியூபராக மாறிடுவேன். அதுக்கப்புறம் நமக்கு ஃபுல்லாக யூடியூப் சேனல் மட்டும்தான், வேறு ஒன்றும் கிடையாது. லொக்கேஷன் காமிச்சிருச்சு. என்னடா ஏய் போடா அடிங். ஒரு பொண்ணு போது பொம்பளை பிள்ளைய கரெக்ட் பண்ணுறீங்க நீங்கள். ஏய் வெட்டி போடுறாரு உங்களை. ஒரு 2 பொண்ணு ஸ்கூட்டியில் ஆப்போசிட்டில் போச்சு, உடனே பைக்கு திருப்புறானுங்க. அவ்வளோ காய்ச்சல் இருக்கிறானுங்க நம்ம பசங்க. என்ன பண்ணுறது பாருங்கள். சரி, நான் என்னமோ சொல்லிட்டு இருந்தேன். இந்த டேரெக்ட் லொக்கேஷன் காட்டுன்னு சொல்லியிருந்தால. ஸோ நீங்கள் தவளகிரின்னு சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு டேரெக்ட் லொக்கேஷன் காட்டும். அண்ட் வந்தவாசி மலைன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு டேரெக்ட் லொக்கேஷன் காட்டும். நீங்கள் ஃபேமிலியோடு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் ஒன் டேவை. போ ஓகே. இப்போ ஹைவே வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. அந்த பையன் ரொம்ப நேரமாக நின்று பார்த்துட்ருக்கான். என்னடா கோமாளி மாதிரி இருக்கும் கேமராலாம் வச்சுட்டு. போலாமா? ஹைவே ரீச் ஆயாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம். நல்லா இருக்கு ரோடு. பாருங்க, ட்ராக் மூட்டை இருக்கிறதுனால பைக்கு சர்ன்னு ஏறுது. பாருங்க, 130 ஒரு விஷயமே இல்லை. நல்லா இருக்கு ரோடு. வந்தவாசி 17 கிலோமீட்டர்ஸ் இருக்கு இன்னும். நீங்கள் இந்த ஹைவேலே வாங்க, நல்லா இருக்கு. ஹைவேவும் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஃபாஸ்ட்டாக போகும்போது கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. ஏய் நான் பார்க்கிறேன் பண்ணி பூ போடு. 120. எம்மேனி வாணியாண்டா என் ஜோடி. 140, 150. அசால்ட்டாக 160 ஒரு விஷயமே இல்லை.
அசால்ட்டாக கவர் பண்ணுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சின்ன ஸ்ட்ரெச் தான், அப்படியே அசால்ட்டாக 160. நானே எக்ஸெப்ட் பண்ணல அதை 160 போகணும். ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீ ஃப்ரண்ட்டில் போ, நான் வீடியோ எடுக்க போகிறேன். ஃப்ரண்ட்டில் போங்கடா. நீ இப்போ ஃப்ரண்ட்டில், நான் வீடியோ எடுக்க போகிறேன். போகலாம் மச்சான், பொறுமையாக போகலாம். நீ ஃப்ரண்ட்டில் போ, பொறுமையாக போகலாம். ஃப்ரண்ட்டில் போடா. ஃப்ரண்ட்டில் போக மாட்டானடா எனக்கு. நில்றா, நில்றா, வரங்கட்றா. கிளம்பலாமா? ஓ, நம்ம அந்த வந்தவாசி மலை கிட்ட வந்துட்டோம். அந்த மலை அது இருக்கு பாருங்க. நம்ம இப்போது இங்கே போயிட்டு ஒரு சின்ன ரைட் ஒன்று எடுக்கணும். அப்படியே இந்த ஹைவேலேயே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்கும். ஆப்போசிட்டில் பெட்ரோல் பங்க்கும் ஒன்று இருக்குது. இதை பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சி அப்படியே இதுக்குள்ளே போங்க. உள்ளே போடா. மழை சூப்பராக இருக்குது. அவனுக்கு வீடியோ எடுக்கிறானுங்க, நம்ம போவோம் ஃப்ரண்ட்டில். மலை ஆபத்தான வளைவு, தவளகிரி ஆலயம் செல்லும் வழி. ஓகே, அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு போர்டே இருக்குது. நான் கூட இங்கே அதெல்லாம் இருக்காதுன்னு நினச்சேன், பார்த்தா போர்டே இருக்குது. பண்டாரம் தோப்பு. பண்டாரம் தோப்பு. நம்ம அந்த மலை கிட்ட வந்தாச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, வேறு மாதிரி நல்லா இருக்குது. 3 மலை இருக்குது, ஆனால் சென்டரில் இருக்கிற மலை தான் அந்த கோவிலோட மலை. இதை பாருங்கள், மேலே தெரியுதா உங்களுக்கு? மேலே கட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு போகிற வழி பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. என்ட்ரன்ஸ் இன்சைடுன்னு தெரியல. பைக் நிறுத்துறதுனால ஒரு பார்க்கிங் இருந்தால் போதும், தைரியமாக விட்டுட்டு போகலாம். பயமாக இருக்குது இங்கே பைக்கை விட்டு போகிறதுக்கு. ஓகே, இங்கே பார்க்கிங்லாம் இருக்குது. இதை பாருங்க, இங்கே பார்க்கிங்லாம் இருக்குது. ஆனால் இது நம்ம பைக்கை ஃப்ரண்ட்டில் ஏற்றி விட்டுடலாம். நம்ம எதுக்கு வம்பு. தவளகிரியோட என்ட்ரன்ஸ் இதுதான். நீங்கள் வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இங்கே நீங்கள் பைக்லாம் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே இது ஃப்ரண்ட்டில் மேலே ஏறி போகலாம். இதுதான் அந்த என்ட்ரன்ஸ், ஏறி போகிறதுக்கான என்ட்ரன்ஸு. படிக்கட்டு வழியாக தான் போனோம். அண்ட் இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா 2 வழி இருக்குது. ஒன்று இந்த படிக்கட்டு வழியாக ஏறி போகிறது, அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த பாறை வழியாக ஏறி போகிறது. இப்போ நம்ம எந்த வழியில் போக போகிறோம்? எந்த வழி? இந்த சைடு போக போகிறோம். இந்த சைடு போகிறோம். நம்ம இறங்கும் போது இந்த வழியாக இறங்கலாம், ஏறும் போது இப்போ இந்த வழி. பவர் இந்த சைடு வா. ஒத்தனை கூட தனியாக விடக்கூடாது. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த சைடு ஒரு வழி ஒன்று போவோம், அண்ட் அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு வழி ஒன்று போவோம். நீங்கள் இந்த வழியை ட்ரை பண்ணுங்கள். இந்த சைடு போ. அண்ட் இங்கே பாருங்க கேமரா. ஸோ 1 lakh கேமரா. இதை வச்சு நம்ம ஃபோட்டோ ஷூட்லாம் பயங்கரமாக எடுக்க போகிறோம். 1 lakh தானே கேமரா? 1 lakh கேமரா. இதை வச்சு நம்ம இன்னைக்கு ஃபோட்டோ ஷூட்லாம் பயங்கரமாக எடுக்க போகிறோம். 1 lakh இது பைத்தியம் கெனான்ரா, என்ன சும்மாவா? இது பாருங்க, தண்ணி வருது. தண்ணி பாருங்க, இந்த தண்ணி மலை மேலேருந்தே வருது. ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா மலை மேலேருந்து டேரெக்டாக அப்படியே இந்த தண்ணி ஒரு சின்ன காவா மாதிரி இருக்குது. இந்த காவால் தண்ணி வருது, மலை மேலேருந்தே வருதான் இது. அதான் இது குடிக்கிற தண்ணியே இது. தெரியல, இந்த தண்ணி குடிக்காதீங்க யாரும். இது குடிக்கிற தண்ணியானே தெரியலடா ஃபஸ்ட்டு. இங்கே பாருங்க, அப்படியே கீழே வரைக்கும் போகுது. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு ஒரு கிணறா இது.
தொட்டி தொட்டி தொட்டிடா இது. ஆமாம் இந்த பாரு இதுலயே குளிப்பாரு. இதில் தான் வந்து சிவன் குளிப்பாராம். நிஜமாவாடா? ஒரு அந்த புறமா இருக்குமோ? அந்த புறம் சின்னதாக இருக்குது. நல்லா இருக்குது இந்த ஸ்பாட்டு. அப்படியே ஏறி வந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் ஸ்பாட் இது. பாருங்க. ஏய் நீ என்னடா பண்ணுறீங்க? சொல்லிட்டு பண்ணுறா பின்னா. நான் அதுதான் ஆன் பண்ண கேமரா. நீ நானா வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஸ்பாட் இது. நல்லா நிழலாக இருக்குது இந்த இடத்துல. ஆனால் அது வரைக்கும் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வெயில் தான். நீங்கள் மலை மேலே ஏறி வர வரைக்கும் இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு மரம் ஒன்று இருக்குது. நீங்கள் உட்காந்து தாராளமாக ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் போகிறோன்னு எனக்கே தெரியல. இன்னும் தூரம் இருக்குது அதிகமாக. நான் உங்களுக்கு மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? வந்தீங்கன்னா இந்த இடத்துல சின்ன கோவில் ஒன்று இருக்குது. பசங்களாம் பார்த்துட்ருக்கானுங்க. இப்போ மறுபடியும் மேலே பார்த்து என்ன பண்ணோம் பார்க்கலாம். அப்படியே வந்தீங்க அப்படின்னா மேலே போகலாம். அங்கே பாரு நாங்களும் ரொம்ப நேரமாக ஏறி வந்துருக்குறோம். இன்னும் வந்தால் பாடு இல்லை. ஏற்று ஊற்றுறாப்பா. இன்னும் எவ்வளோ தூரம் இங்கே பாருங்க மேலே இன்னும் எங்கேயோ இருக்குது. வந்தீங்க அப்படின்னா யாரா வந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வாட்டர் பாட்டில் கேரி பண்ணிட்டு வாங்க. முடியல இங்கே பாருங்க இன்னும் இருக்கு. ஹெல்மெட் பாருங்க மாட்டி விட்டேன். அப்படியே மேலே ஏறி வந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த வியூவை வேற மாதிரி காட்டுறா. எல்லா வீடியோலையும் ஒன்று காட்டணும்டா. இங்கே பாருங்கள் இன்னும் கோயில் அங்கே பாருங்கள் மேலே இருக்குது. இப்போ தான் இவ்வளோ தூரம் வந்துக்கிறோம். எப்பா இங்கே ஒரு சின்ன குளம் மாதிரி ஒன்று இருக்குதுடா. இந்த தண்ணி நல்லா வந்தது குளிக்கலான்னு நினைக்கிறேன். வர மாதிரி வியூ பாயிண்ட் பாரு. அப்படியே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன குளம் மாதிரி ஒன்று இருக்குது. ஆனால் இதில் குளிக்கலாம் முடியாது. ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு கம்முன்னு போயிடலாம். அந்த குழந்தையே ஏறுதுடா மேலே. முன்னாடா கேடு முடியல ஏப்பா பா. ஒரு வழியா மேலே வந்துட்டோம் பாருங்க. அப்பா இன்னும் கொஞ்சம் தூரம் இப்படி போயிட்டு ஒரு லெஃப்ட்டு. ஏன் இன்னும் இது மேலே ஏறணுமோ? அப்படியே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு குகை மாரி ஒன்று உள்ளே போகுது. இது மேலே தான் ஏறணும். அப்பா ஏய் நல்லா இருக்குதுடா. பயங்கரமாக இருக்கு. கம்னர் ரெடி தேவை இவனே செஞ்சு இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. ஏய் ஹெல்மெட்லாம் சைடில் உராய் ரெடி கரும். மேலே ஏறு மேலே இரு அப்படியே நரசிம்மணி அப்படியே அந்த வழி காட்டுறா. வழியை ஃபுல்லாக மறைச்சிக்கணாண்டா. எவ்வளோ முடியலடா. எப்பா ஏய் இன்னும் மேலே ஏறணுமாடா. இங்கே பாரு வழியே எனக்கு இல்லையா அடுக்குனாங்களா? ஆ 1998 அப்போ எப்படி வாழ்ந்துச்சு அந்த கல்? வாழ்ந்துச்சு, அதான் இயற்கை. தியானம் பண்ணுறாரா? ஒரு சின்ன சிவன் தியானம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வியூ பாடுறாப்பா. பைக் சாவி என் பைக் சாவி நான் வச்சுக்கிறேன். ஏன் வண்டி சாவியா? சவுண்டே வரல. இங்கே வந்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஏறது மட்டும் தான் தண்ணி தேவைப்படும். இங்கே வந்தீங்க அப்படின்னா மேலேயே தண்ணி இருக்குது. நீங்கள் அப்படியே இதை பிடிச்சி குடிச்சிக்கலாம். ஆனால் கீழே வந்து ஏறது தான் டாஸ்க்கு. நீங்கள் வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த படிக்கட்டு வழியாக ட்ரை பண்ணுங்கள்.
நாங்கள் வந்த வழியே வேணாம், ஏன்னா முடியல எங்களால். பாருங்கள் அந்த வியூவை, வேற மாதிரி இருக்குதா. போதும் ப்ரோ மச்சான், லவ் சக்ஸஸ் ஆகணும்னு வேண்டிக்க எங்கேயாவது. இல்லை வேணாம், லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும் வேண்டிக்கிறேன் நான். அது நீ ஃபஸ்ட்டே வந்துடணும். அதுதான் இப்போ வந்து இங்கே யாராவது வரா மாதிரி இருந்தால் இந்த செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த அது என்ன படிக்கட்டு வழி வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் வந்த வழி வந்து வெரி வெரி டேஞ்சரஸ். நாக்கெல்லாம் தள்ளுது ஏறி வந்ததுக்கு. நீங்கள் யாராவது வரீங்க அப்படின்னா அந்த படிக்கட்டு வழியிலே வாங்க, எங்களாலே முடியல சுத்தமாக. ஆனால் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லொக்கேஷன். ஸோ வேறு மாதிரி நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸாக வந்து ஏறிட்டுருக்கோம் அந்த மலையை. இப்போ தான் மேலே வந்தோம், இதுக்கப்புறம் கீழே இறங்கி போனோம். தவளகிரியிலேருந்து நம்ம கீழே டவுனாக வரோம். விடை பெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இதோட வந்து பார்த்தீங்கன்னா கீழே இப்போ கீழே இறங்குறது மலை மேலே இருக்கிற கோயில் வரப்போ வர மாட்டோம். இப்போ கீழே இறங்குறது ஒரு டாஸ்க்கு தான். ஆனே பண்ணலடா, ஆன் ரெக்கார்ட் ஆகினுக்குது, ஆன் பண்ணலான்ற. இங்கே பாருங்க, கீழே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு த்ரில்லிங்காக இருக்கும். இப்போ கீழே இறங்குறது ஒரு டாஸ்க்கு. ரைடர்ஸ் ஒரு வழி வந்து பார்த்திங்கன்னா அந்த தவளகிரியை ஃபுல்லாக நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ தவளகிரி முடிச்சுட்டு இப்போ வந்து மலை மேலேருந்து இறங்கிட்டு இருக்கோம். அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இறங்குற வழி. இங்கேருந்து நாங்கள் இப்போ அது அந்த வயல் வயல் ஒன்று தெரியுதா, அங்கே போனோம். இந்த தவளகிரிக்கு யாருன்னா வரீங்க அப்படின்னா தாராளமாக வந்து வரலாம். ஆனால் வந்தால் அந்த படிக்கட்டு இருக்கிற வழியை வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களால் ஏற முடியும், எனர்ஜி இருக்குது அப்படின்னா நான் ஒரு வழி காமிச்சல அந்த வழியில் வாங்க. ஆனால் நாங்களும் அப்படி நினச்சி தான் வந்தோம், ஆனால் எங்களால் முடியல ஏறத்துக்கு. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஓன் ரிஸ்க் தான். நீங்கள் எந்த வழியில் வேணாலும் ஏறலாம், 2 வழி இருக்குது. இறங்கும் போதும் நீ எந்த வழியில் வேணாலும் இறங்கலாம். அங்கே பாருங்கள் மங்கி பாருங்கள் போயிடுச்சு. நான் உங்களுக்கு கீழே போயிட்டு அடுத்து எங்கே போக போகிறேன்னு தெரில. அடுத்து ஒரு கோயிலுக்கு போகிறேன்னு சொல்கிறானுங்க. அடுத்து எங்கே போகிறோமோ அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு போகும்போது எங்கே போகிறேன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள் நான் சொன்ன அந்த படிக்கட்டு வழி தான். இந்த வழியில் வந்தால் ஈஸியாக வரலாம், ஆனால் கால் மட்டும் லைட்டாக வலிக்கும். ஆனால் அந்த வழியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வலிக்கும். எல்லாமே வலிக்கும். அதனால் இந்த வழியை ட்ரை பண்ணுங்கள். சாப்பிட்டு பாட்டை வரைக்கும் வலிக்கும். ஆமாம் ப்ரோ, குரங்கு ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹவ் ஆர் யூ? ஹாய் சொல்லு. உங்களுக்கு சாப்பிட கொடுக்குறது என்கிட்ட எதுவும் இல்லை, மன்னிச்சிரு. ஹாய். ஹெல்மெட்டு பிடுங்க பார்க்குதுடா. இந்தா அது பயப்புது. பாய் கேர்ள் உனக்கு எப்படி தெரியும்? எல்லாத்தையும் நோட் பண்ணுறான்டா. இருந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி அப்படியே கிளம்புறோம். இதுக்கப்புறம் எங்கே தென்னாங்கூர் போகலாமா? தெரியல, அவனுக்கு சொல்கிறதான். சரி, ஓகே. தென்னாங்கூர் போனோம் அப்படின்னா நான் அந்த விலாகை இதோடய ஜாயின் பண்ணி விட்றேன். பாருங்கள், போகலாமா? தென்னாங்கூர்னா போகலாமா? சரி, ஓகே. சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் இந்த இடத்துக்கு வரீங்க அப்படின்னா தாராளமாக வரலாம். நீங்கள் கஞ்சானகிரி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பைக்கை மேலேயே கொண்டு போகலாம். அதனால் உங்களுக்கு பெருசாக அந்த ஸ்ட்ரெஸ்லாம் எதுவும் தெரியாது, பெயின்லாம் நடந்து போகிறது அதெல்லாம். ஆனால் நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா பைக்கை கீழே விட்டுட்டு நீங்கள் ட்ரெக்கிங் பண்ணி மேலே போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நல்லா இருக்குது, ஜாலியாக ஏறி போகிறதுக்கு. ஆனால் நடக்க தான் முடியல, ஏறி இறங்க தான் முடியல. அது ஒன்று மட்டும் பார்த்துக்குங்க. மற்றபடி மேலே வியூலாம் பயங்கரமாக இருக்குது. அந்த கோயில் இப்போ தான் கட்டிகிட்ருக்காங்க. ஆனால் மேலே ஆல்மோஸ்ட் கட்டி முடிச்சிட்டாங்க, முடிகிற ஸ்டேஜ் தான். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா தாராளமாக நல்லாயிருக்கும். ஒன் டே ஃபேமிலியோடு வந்தீங்க அப்படின்னா, நான் மேலே காமிச்சேனான்னு தெரியல, மேலே நிறைய ஃபேமிலி அவங்க கேங்காக வந்து நாங்கள் சாப்பாடுலாம் அவங்களே கட்டி எடுத்துன்னு வந்து இங்கே வந்து மேலே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஜாலியாக அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு. ஸோ வரீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வரலாம். இதுக்கப்புறம் நம்ம தென்னாங்கூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு வந்து போக போகிறோம். அங்கே போக போகிறோன்னு குதிக்கிறானுங்க. அப்படின்னு நான் அந்த கோயிலுக்கிட்ட போய்ட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன், ஓகேவா? இல்லை ரைட்டில் என்ட்ரன்ஸ் வந்து இதுதான்.
இங்கே வந்து ஃபீஸ் இருக்கும். பைக்குக்கு வந்து டோக்கன் கட்டணும் போல். எவ்வளோ? 40 ரூபா தான் நான் பே பண்ணுங்களா? 40 ரூபா பவர் ஏதா? பவர் பே பண்ணுவோம். ஒரு அடி 10 ரூபா. ஸோ இங்கே வந்தீங்கன்னா ஒரு வண்டிக்கு 10 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க உள்ளே போகிறதுக்கு. அண்ட் கோயிலுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா 4 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனால் உள்ளே போகிறதுக்கு அந்த முன்னாடி ஷர்ட்டை கட்டணுமா. ஸோ நம்மளுக்கு ஷர்ட்லாம் கேட்டது அசிங்கமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே கோயிலை வெளியே மட்டும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா 4 o'clock ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் ஷர்ட்டை கட்டி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. ஆனால் உள்ளே போனால் தான் தெரியும் என்ன கோயில் இருக்குன்னு, என்ன சாமி இருக்குன்னு. இதான் அந்த கோபுரம். இங்கே வந்தீங்கன்னா சாமியெல்லாம் இருக்குது. ஆனால் நாங்கள் சாமி தான் பார்க்கல. உள்ளே எதுக்கு பார்க்கலாம் நம்ம சாமியை? ஷர்ட்டு கட்டணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ளே போகல. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உள்ளே சாமி பார்க்க ரெடியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஷர்ட்லாம் கட்டிட்டு உள்ளே போய்ட்டு பார்க்கலாம். இங்கே அது ஒரு சம்பிரதாயம் மாதிரியாம். ஷர்ட்டை கட்டிட்டு தான் உள்ளே போய் சாமி பார்க்கணுமா. ஸோ அதனால் நாங்கள் வெளியே மட்டும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறோம். நல்லாயிருக்கு, ஓகே வரலாம். நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா அங்கே மட்டும் தவளகிரி மட்டும் போயிட்டு அப்படியே நீங்கள் ரிட்டர்ன் வீட்டுக்கு கூட போங்க. இங்கே வந்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நாங்களே சும்மா தான் வரணும். ஸோ அப்படின்னு நான் இங்கேருந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். அப்படியே உங்களுக்கு போக கண்டினியூ பண்ணுறேன். என்னாங்கூர்லேருந்து இப்போ கிளம்புறோம். டேய் வா, டே கிளம்புடா. ஓகே, அப்படியே நம்ம தென்னாங்கூர்லேருந்து கிளம்பலாம். நல்லா இருக்குது தென்னாங்கூர். நீங்கள் வரீங்க அப்படின்னா சாமி பார்த்துட்டு வாங்க. ஸோ சாமி பார்க்கறதுக்கு வந்து ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் அங்கே போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக போய் சாமி உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம். எங்களுக்கு வந்து அது செட் ஆகலை. அதனால் நாங்கள் சாமி பார்க்கறத ஸ்கிப் பண்ணிட்டு கோயிலுக்கு மட்டும் போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆகிட்டோம். போடா. நீங்கள் வரீங்க அப்படின்னா நீங்கள் தவளகிரி மட்டும் வந்து வரீங்க அப்படின்னா தவளகிரி மட்டும் பார்த்துட்டு பார்த்ததுனால போங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் எங்கேயும் வந்து பார்த்துட்டும் போகலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாமி வந்து பார்க்கலாம். ஆனால் அது ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த சாமி தாராளமாக பார்த்துட்டு போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் தவளகிரியை மட்டும் வந்து பார்த்துட்டு போங்க. ஒரு நாள் தாராளமாக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். ஜாலியாக இருக்கும் தவளகிரியில். நான் தவளகிரி ஃபுல்லாகவே நான் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பேன். ஸோ நான் இதோட இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என் பண்ணிக்கிறேன். ஸோ டாட்டா பாய் பாய் டேக்கு. எவ்வளோ வேகமாக போனாலும் சேஃபாக போங்க. அதுமாதிரி ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். ஹெல்மெட் யூஸ் பண்ணாமல் எங்கேயும் போகாதீங்க. ஓகே ரைடர்ஸ், பாய்.